டாக்டர் எஸ் பாஸ்கரன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கிற கிட்னி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெச்ஓடியாக இருக்கேன். கிட்னி வியாதிகள் எப்படி வருது, என்னென்ன பாதிப்பு ஏற்படுது, அதுக்கு நம்ம சமுதாயத்தில் அந்த கிட்னி வியாதியை குறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம், அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் இங்கே அவைலபிளாக இருக்குது, என்ன பண்ணணும், அதை பற்றி பார்க்கலாம். கிட்னி வியாதின்னு சொன்னோம்னா ரெண்டு விதமாக மெயினாக பிரிக்கிறாங்க. ஒன்று அக்யூட் கிட்னி ஃபெயிலியர், இன்னொன்று கிரானிக் கிட்னி ஃபெயிலியர். ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க. அக்யூட்னா சடனாக வருது, கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கிட்னி சரியாக போயிடும். திரும்பி மறுபடி அந்த வியாதி வந்த கிட்னி மறுபடி வேலை செய்ய ஆரம்பித்து மறுபடி முன்னாடி இருந்த நிலைமைக்கு அவங்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிரானிக் கிட்னி டிசீஸ்னு சொன்னோம்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக வருது. நிறைய பேருக்கு மொள்ள ஜாஸ்தி ஆகிட்டே போகுது அந்த கிட்னி வியாதி. அது சரியாக போகாது. மருந்து மாத்திரை கொடுத்தாலும் கிரானிக் கிட்னி டிசீஸ் ரொம்ப அதிகமாக வியாதி ஆனப்புறம் லேட்டர் ஸ்டேஜஸ்ல ஆனப்புறம் அது இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு சுத்தமாக இல்லாமல் போயிடுது. அந்த மாதிரி கிட்னி வியாதி வந்தவங்களுக்கு நம்ம அந்த கிட்னி ஃபங்க்ஷனை நம்ம வேற விதமாக தான் ட்ரீட் பண்ண வேண்டியது. அவங்களோட அந்த கிட்னி மறுபடி செயல் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. இப்போ இதுக்குரிய காரணங்களை நம்ம பார்க்கலாம். அக்யூட் கிட்னி வியாதி, அக்யூட் கிட்னி ஃபெயிலியர்னு சொல்ற வியாதி முக்காவாசி நம்ம நாட்டில் குழந்தைங்களுக்கு வாந்தி, பேதி இந்த மாதிரி விஷயங்கள்னால வருது. அது வயசானவங்களுக்கும் வரலாம். அப்போ உடம்புல நீர் சத்து ரொம்ப குறைஞ்சு போயிடுது. அதனால அவங்களுக்கு கிட்னிக்கு பிளட் சப்ளை கம்மியாகி அவங்களுக்கு கிட்னிக்கு வேலை செய்யாமல் போயிட்டு கிட்னி ஃபெயிலியர் வருது. ஸோ இது உப்பு தண்ணி கம்மியாகிறதுனால வருது. இது வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்ம நாட்டில் அது கொஞ்சம் அதிகமாக நடக்குது. இல்லை இன்ஃபெக்ஷன்னால அந்த மாதிரி டயரியல் டிசீசஸ், பேதியார வியாதிகள், குடல் வியாதிகள்னால அது வருது. மற்றபடி இந்த அக்யூட் கிட்னி ஃபெயிலியர் மருந்து மாத்திரைகள்னால வரலாம், இல்லை விஷப்பொருள்கள் சாப்பிட்றதுனால வரலாம், இல்லை உடம்புலேயே வேற விதமான விஷப்பொருள்கள் உற்பத்தி ஆகிறதுனால வரலாம். சில நேரங்களில் இது அதிகமாக வேலை செய்கிறவங்களுக்கு, திடீர்னு ஒரு அதிகமாக மலை ஏறுறவங்களுக்கு, என்றைக்குமே எந்த வேலையும் செய்யாதவங்க, ரொம்ப சிவியராக எக்ஸசைஸ் செய்கிறவங்களுக்கு, அந்த மாதிரி நேரங்கள்லையும் அது வரலாம். சில இன்ஃபெக்ஷன்னால வரலாம். நம்ம ஊரில் மலேரியா, லெப்டோஸ்பைரோசிஸ் அந்த மாதிரி வியாதிகள்னால இந்த அக்யூட் கிட்னி ஃபெயிலியர் வரலாம். ஸோ இந்த மாதிரி நேரங்களில் அந்த கிட்னி வேலை செய்யாமல் போகும்போது யூரின்ல என்னென்ன வருதோ அதெல்லாம் உடம்புல சேர்ந்து போயிடும். அது ஒரு லிமிட்டுக்கு வரைக்கும் இருக்கும்போது சாதாரணமாக அவங்கள டயாலிசிஸ் பண்ணாமலே ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். லிமிட்டுக்கு மேலே ஜாஸ்தி ஆச்சுன்னா டயாலிசிஸ் தேவைப்படும். டயாலிசிஸ்ன்றது அவங்களோட ரத்தத்தை சுத்தம் பண்ணுற ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த அக்யூட் கிட்னி ஃபெயிலியர் வந்த பேஷண்ட்டுக்கு அவங்களுக்கு சில நேரங்களில் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டி வரும். சில நேரங்களில் அவுட் பேஷண்ட்டாகவே ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். அது அந்த வியாதி எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்குது அதை பொறுத்து அமையுது. ஸோ அவங்களுக்கு அந்த காரணம் என்னமோ அதை கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் செய்யணும். மற்றபடி கிட்னி வேலை செய்யாதப்ப நம்ம உடம்புல உப்பு நிறையா சேர்ந்து போகலாம், தண்ணி நிறையா சேர்ந்து போகலாம், கொஞ்சம் விஷ பொருட்களும் கொஞ்சம் சேர்ந்து போகலாம். அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு அந்த கிட்னி இம்ப்ரூவ் ஆகிற வரைக்கும் இருக்கிற இடைப்பட்ட காலத்தில் நம்ம உடம்பை அவங்க சுகமாக உயிர் வாழறதுக்கு என்ன தேவையோ, அவங்க சாப்பாடு சாப்பிட்டு ஜீரணிக்கிறதுக்கு என்ன தேவையோ அதுக்குரிய சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தோராயமாக 2 வாரத்துலேருந்து 4 வாரத்துக்குள்ள அவங்களோட கிட்னிஸை மறுபடி வேலை செய்ய ஆரம்பித்து பழைய நிலைமைக்கு போயிடுறாங்க. ஸோ இது அக்யூட் கிட்னி ஃபெயிலியர். கிரானிக் கிட்னி ஃபெயிலியர்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக பர்மனண்ட்டாக கிட்னி டேமேஜ் ஆகிட்டே போகுது. அது அந்த கிட்னியை என்ன பண்ணாலும் நம்ம மருந்து மாத்திரை கொடுத்து சரி பண்ணுறது முடியாத நிலைக்கு போயிடுது. இது சாதாரணமாக நம்ம ஊரில் அதிகமாக வருது. எதனால வருதுன்னா சக்கரை வியாதினால வருது, பிபி வியாதினால வருது. இது ரெண்டும் தான் முக்கியமான வியாதி. இது ரெண்டுமே லைஃப் ஸ்டைல் டிசீசஸ். இது கூட சேர்ந்து ஓவர் வெயிட், ஒபிசிட்டின்னு சொல்ற அதனாலையும் இந்த ப்ராப்ளம் அதிகமாகுது. ஸோ இது சக்கரை வியாதி, பிபி, ஹைப்பர் டென்ஷன், இது ரெண்டும் தான் அதிகமாக இந்த கிரானிக் கிட்னி டிசீஸ் காரணமாக இருக்கு. அது தவிர மற்ற வியாதிகள்னாலும் வரலாம், இன்ஃபெக்ஷன்னாலையும் வரலாம், கிட்னியில் கல் இருந்தால் வரலாம், இல்லை சில மரபணுக்கள் வியாதிகள்னால கிட்னியில் நிறைய சிஸ்டுகள் டெவலப் ஆகி டெவலப்மெண்டல் டிசீசஸ்னாலையும் வரலாம். ஸோ நிறைய மருந்து சாப்பிட்றதுனாலையும் வரலாம். வேண்டாத வலி மருந்துகள் அதிகமாக சாப்பிட்டா இந்த கிட்னி வியாதி இருக்கிறவங்களுக்கு அதிகமாகலாம், புதுசாகவும் கிட்னி வியாதி வரலாம். ஸோ இந்த மாதிரி வந்தப்போ சில நேரங்களில் சில பேஷண்ட்டுக்கு கிட்னி போகிற பாதையில் அடைப்பு இருக்கலாம், யூரினரி பிளாடர்ல ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை கேன்சர் வியாதி இருக்கலாம். நிறைய வியாதிகள்னால இந்த கிட்னி பர்மனண்ட்டாக டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அப்போ நம்மளுக்கு அந்த மருந்து மாத்திரை கொடுத்து அந்த கிட்னியை மறுபடியும் வேலை செய்கிற வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அந்த கிரானிக் கிட்னி டிசீஸ்க்கு சாதாரணமாக 5 ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க. 5வது ஸ்டேஜ் 15% கம்மியாக கிட்னி ஃபங்க்ஷன், அந்த அளவுக்கு தான் வேலை செய்யுது. உடம்புல நிறைய யூரின்ல என்னென்ன வருதோ அதெல்லாம் உடம்புல நிறைய சேர்ந்து போகிறதுனால அவங்களால சாப்பிட முடியாமல் போகுது, மூச்சு கஷ்டம் வருது. இந்த நேரங்களில் நம்மளுக்கு அந்த கிட்னி வேலை செய்யாத நேரத்தில் டயாலிசிஸோ டிரான்ஸ்பிளான்ட்டோ அந்த ட்ரீட்மெண்ட் தான் தேவை. சுருக்கமாக அக்யூட் கிட்னி ஃபெயிலியர், கிரானிக் கிட்னி ஃபெயிலியர் பற்றிய விஷயங்கள். ஸோ இதில் இப்போ கிட்னி வியாதி வந்தால் என்ன அறிகுறிகள் நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம சாதாரணமாக நம்ம என்ன சாப்பிட்டாலும் எவ்வளோ தண்ணி குடித்தாலும் நம்ம கிட்னி அதை வெளியில் தள்ளிடுறதுனால, யூரின்ல வெளியில் வந்துடுறதுனால நம்மளுக்கு சுகமாக இருக்கும். கிட்னி வேலை செய்யலைன்னா அந்த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரத்தத்தில் சேர்ந்து போகுது, உடம்புல சேர்ந்து போகுது. அதை சாதாரணமாக நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது யூரியா, கிரியாட்டின்னு பார்க்குறோம். ஸோ அது ஜாஸ்தி ஆகலாம். கிட்னி பேஷண்ட் என்ன பார்க்குறாங்க, அவங்களுக்கு ஒன்றுக்கு யூரின் போகிறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். கல் வரலாம், ரத்தம் வரலாம், இல்லை
புரோட்டீன் அதிகமாக போகலாம். யூரினில் புரோட்டீன் போகிறது சாதாரணமாக பார்த்தா தெரியாது, டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ அது அதிகமாக போகலாம். இல்லை யூரின் போகிறது மாறலாம். சிலருக்கு யூரின் அளவு கம்மியாகலாம், சிலருக்கு ரொம்ப அதிகமாகலாம். இல்லை நைட்டில் நிறைய வாட்டி எழுந்து யூரின் போகிற பழக்கம் ஏற்படலாம். யூரின் போகிறதுக்கு அடைப்பு இருக்கலாம், முக்கி போகிற பழக்கம் இருக்கலாம், யூரின் போகிற இடத்துல வலி இருக்கலாம், முதுகில் பின்னாடி கிட்னியில் இருக்கிற இடத்துல வலி இருக்கலாம். ஸோ இதெல்லாம் கிட்னி வியாதிக்குரிய அறிகுறிகள். உடம்புல யூரின் போகாத நேரத்தில் நம்ம குடிக்கிற தண்ணி எல்லாம் உடம்புல சேர்ந்து போகிறது, உடம்பு வீங்கி போகலாம், கால் வீக்கம், முக வீக்கம் ஏற்படலாம். அதிகமாக போச்சுன்னா மூச்சு கஷ்டம் ஏற்படலாம், பிபி அதிகமாகலாம். அதிகமாக கிட்னி ஃபெயிலியர் ஆனப்புறம் ரத்தத்தில் யூரின்ல போகிற பொருட்கள்லாம் அதிகமாக சேர்ந்து போனப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துக்க முடியாத நிலைமை வருது, குமட்டல், வாந்தி வருது, ரொம்ப அதிகமான மூச்சு கஷ்டம் வருது. இதுக்கு மேலே ரொம்ப அதிகமானா அவங்க மூளையே பாதிக்கப்பட்டு நினைவு சரியில்லாமல் போகிறது, சுயநினைவு இல்லாமல் போகிறது, வலிப்பு வருது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அதிகமாகும். ஸோ இதெல்லாம் கிட்னி வியாதியோட அறிகுறிகள். ஸோ இதை நம்ம தடுக்கணும்னா என்ன பண்ணணும்னா, நம்ம எல்லாருமே ரெகுலராக செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. சக்கரை வியாதி இருக்கா, பிபி அதிகமாகுதா, யூரின்ல புரோட்டீன் போகுதா, யூரின் நார்மலாக தான் இருக்கா, இது 3 முக்கியமான டெஸ்ட். பிளட் சுகர், பிபி, யூரின் ரொட்டீன். இந்த 3 விஷயங்களை வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லாருமே செக் பண்ணிக்கிறது நல்லது. முக்கியமாக பிரச்சனை இருக்கிறவங்க செக் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். நம்ம நாட்டில் இல்லை பொதுவாகவே உலகத்தில் என்ன நடக்குதுன்னா, இந்த வியாதி இருக்கிறவங்க கூட அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா இது எல்லாமே நான் வாழ்நாளெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற மாதிரி ஒரு பிரச்சனையாக இருக்குது. எல்லாரும் தினமும் அவங்க மருந்து மாத்திரை சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அது தவிர வேற ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு உடனே வரதில்லை. பாதிப்பு இருந்தால் எல்லாருமே மருந்து மாத்திரை சாப்பிட்றாங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. பாதிப்பு இல்லாத நேரத்தில் எல்லாருமே ட்ரீட்மெண்ட்டை போஸ்ட்போன் பண்ணிடுறாங்க, இல்லை அதை நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க, அதை உதாசீனப்படுத்திடுறாங்க. இருக்கிற பிரச்சனைக்கு ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது இல்லை. இதுதான் ரொம்ப முக்கியமான பிரச்சனை. சக்கரை வியாதி இருந்தாலோ, பிபி இருந்தாலோ, கிட்னி வியாதி ஆரம்ப நிலையில் இருந்தாலோ, இவங்க டாக்டர் சொல்கிற ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த அளவுக்கு போதிய கட்டுப்பாடு இல்லை, நிர்பந்தம் இல்லை. உடம்பு நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்காம தள்ளி போடுறதுனால தான் முக்காவாசி பேருக்கு கிட்னி வியாதி அதிகமாகி டயாலிசிஸ் பண்ணிக்கிற நிலைமைக்கு வந்துடுறாங்க. ஸோ இந்த பிரச்சனையை நம்ம சமுதாயத்தில் குறைக்கணும்னா எல்லாரும் வருஷத்துக்கு ஒரு டெஸ்ட் பண்ணிக்கணும். டெஸ்ட் பண்ணிக்கிட்டு வியாதி இருக்குன்னு டாக்டர் சொல்லி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட்டை நல்லபடியாக தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு செக்அப் பண்ணிக்கிட்டு தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். இது பண்ணாலே நம்ம சமுதாயத்தில் கிட்னி வியாதி இருக்கிறத ஓரளவுக்கு நம்மளால் குறைக்க முடியும். ஸோ ஃபைனலாக இப்போது கிரானிக் கிட்னி டிசீஸ் வந்தாச்சு. அப்போது கிட்னி மருந்து மாத்திரை கொடுத்து அவங்களோட ஒரிஜினல் கிட்னிஸை வேலை செய்ய முடியாது. அப்போ நம்ம அவங்க ரத்தத்தை ரெகுலராக சுத்தம் பண்ணுற ட்ரீட்மெண்ட், அதுதான் டயாலிசிஸ் ட்ரீட்மெண்ட், மெயின்டெனன்ஸ் டயாலிசிஸ் சொல்கிறது. அந்த மெயின்டெனன்ஸ் டயாலிசிஸ் ஹீமோடயாலிசிஸ் பண்ணிக்கலாம். பெரிட்டோனியல் டயாலிசிஸ் ஒன்று வயிற்றுலேயே தண்ணி மாத்திரை ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது. இது 2 விதமான டயாலிசிஸ் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஹீமோடயாலிசிஸ் தான் இப்போ அதிகமாக பண்ணுறோம். ஹீமோடயாலிசிஸ் பண்ணுறவங்க அந்த கிரானிக் கிட்னி டிசீஸ் ஸ்டேஜ் 5ன்னு வந்துட்டவங்க டயாலிசிஸில் ஆரம்பித்தாங்கன்னா அவங்க வாரத்துக்கு 3 டயாலிசிஸ் 4 மணி நேரம் இல்லை 5 மணி நேரம், இதுதான் ரெகுலர் ஷெட்யூல். ஸோ அந்த நேரத்தில் அவங்க சாப்பாடு கட்டுப்பாடு, பிபி கட்டுப்படுத்துகிற மருந்துகள், சில மருந்துகள், எக்ஸ்ட்ரா மருந்துகளும் சேர்த்துக்கிட்டு தொடர்ந்து அவங்க வாழ்ந்துக்கலாம். டயாலிசிஸ்லேயே அவங்க நல்லபடியாக நிறைய வருஷங்கள் உயிரோடு இருக்கலாம். கிட்னி கொடுக்குறவங்க இருந்தாங்கன்னா டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கலாம்.